பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இன்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு என்பதை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், சொல்லுங்க, இப்ப நீங்க சென்னையின் எந்த பகுதிகளில் இருக்கீங்க? அந்த பகுதியில் வங்கி மற்றும் ஏடிஎம்கள்ல மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஏடிஎம் இயந்திரங்கள் வேலை செய்யல. திருவான்மையூரிலிருந்து அடையாருக்கு பல நபர்கள் ஏடிஎம் இயந்திரங்களை தொடர்ச்சியாக செக் பண்ணிட்டு வரும்போது பல ஏடிஎம்கள் இயங்கவில்லை என்பது இந்த பொதுமக்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்திரா நகருக்குள்ள ஒரு இந்தியன் வங்கி கிளையில் நாம் இருக்கோம். இந்த வங்கியில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பணம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையெல்லாம் இல்லை, குறைந்த அளவில் கூட்டமாக இருக்கிறது. இந்த ஏடிஎம் பார்த்திங்கன்னா இப்போ இயங்கவில்லை. டெபாசிட் மையம் மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்கக்கூடிய பணம் இல்லாததால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து செல்கின்றனர். தற்போது நம்மிடம் ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். சார், சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எத்தனை ஏடிஎம் பார்த்தீங்க? தற்போது இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இது கூட சொல்லுங்கள். 3 வாட்டி வந்துருங்க சார். திருவாமூர் 1 பிரான்ச்சு, ஜெயந்தி 1 பிரான்ச்சு, இது 3வது. அப்போ எதுக்கு பேங்க்குன்றேன்? பேங்க் எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட்டுன்னு லாக் பண்ணிடணும். இருக்கக்கூடாது, வேலை யாரும் செய்யக்கூடாது. மக்கள் என்ன தான் நம்ம காசு கொடுத்துருந்தா இது என்ன அங்கங்கே போய் அங்கே போய் எடுக்க முடியுமா? சொல்லுங்கள். சரி, மற்றும் ஒரு நபர் நம்மிடம் இருக்காரு. சொல்லுங்கள் சார், நீங்கள் எத்தனை ஏடிஎம் பார்த்தீங்க? எந்தெந்த ஏடிஎம்மில் பணம் இருந்தது? இல்லை, இது எத்தனாவது ஏடிஎம் குறித்து சொல்லுங்கள். இந்த காலிலேருந்து 4வது ஏடிஎம் நான் பார்த்துட்டு இருக்கேன். பெசன்ட் நகர், திருவான்மியூர், அப்புறம் இந்த ஏடிஎம் பார்த்தா எல்லாமே கேஷ் இல்லை. இந்த ஆப்போசிட்டில் ஆக்சிஸில் கூட பார்த்தேன், கேஷ் இல்லை. வீக்லி பார்த்தீங்கன்னா 24,000 எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேங்க்குக்கு போனால் வெறும் 4,000 தான் கொடுக்குறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா பல ஏடிஎம் இயந்திரங்களில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இருப்பு பணத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட போது ஏடிஎம் பணம் இல்லாததாலையும் வங்கிகள்லையும் குறைவான அமௌண்ட்டை தரதாக இங்கே தற்போது நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. லோகநாதன், இப்போ விரலில் மை வைக்கும் நடவடிக்கைக்கு பிறகு பணத்தை மாற்றுவோர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதா? கட்டாயமாக விரலில் மை வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு அடுத்தபடியாக தற்போது பார்த்திங்கன்னா இந்த வங்கிகளில் குறைந்த அளவிலே கூட்டம் இருக்குது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய்களை மாற்றுவதற்கான நடைமுறை மத்திய அரசு இந்த விரலில் மை வைக்கின்ற நடைமுறை கொண்டு வந்த பிறகு கூட்டம் சற்று குறைந்த அளவாகவே காணப்படுகிறது. பெருமளவில் இருந்த கூட்டம் காலை 7 மணி முதல் தொடங்கக்கூடிய இந்த கூட்டம் தற்பொழுது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே 10 மணி வரையிலான கூட்டங்கள் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. இது ஒரு நல்ல வரவேற்பாக இருந்தாலும் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் மட்டுமே எடுக்கக்கூடிய இந்த சூழலில் மாதம் முழுவதும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. லோகநாதன், இப்போ புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது ஏடிஎம்களில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? புதிய 500 ரூபா நோட்டுகள் ரிசர்வ் பேங்குக்கு 2 கண்டெய்னர் லாரி மூலம் வந்ததாக செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். தற்போது இந்த 500 ரூபா நோட்டுகள் 25ஆம் தேதிக்கு பிறகே ஏடிஎம் இயந்திரங்களில் வரும்னு ஆர்பிஐ தகவல் தெரிவிக்கின்றன. இந்த 500 ரூபாய் வந்த பிறகே சில்லறை தட்டுப்பாடுகள் குறையும். 2000 ரூபாய் மட்டுமே ஏடிஎம்களில் வரக்கூடிய இந்த சூழலில் அந்த ஏடிஎம் 2000 ரூபாய் எடுத்து பொதுமக்கள் சில்லறை மாற்றுவதற்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில்லறையே எங்களுக்கு கிடைக்கல, தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தங்களுடைய தேவைகளை தினம் தினம் குறைத்து கொண்டு செலவுகளை குறைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் சொல்லி பொதுமக்கள் பெரிய அளவுக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்த பிறகே இது போன்ற பிரச்சனைகள் குறையும் என்பதே அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.